அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேற்று சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டதுக்காக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் நிறைய கண்டனங்கள், எதிர்ப்பு குரல்கள் இன்டர்நெட்டில் வரதை பார்த்து தாவைக்கா தொண்டர்கள் அப்படியே பொங்கி, அதான் முதலமைச்சர் அறிக்கை விட்டுட்டார, எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு, கைது செய்யப்பட்டுட்டாங்க குற்றவாளிகள், அப்புறம் ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இதை தனப்பா நீங்கள் திமுகவில் பண்ணீங்க. கற்பழிப்பு நடந்தால், கொலை நடந்தால் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு பொய்யா மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினீங்கல்ல. இப்போ அதே தான், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்கள் கட்சிக்காரங்க தான் காரணம். உங்கள் கட்சி நிர்வாக திறமை இல்லாதவரோட தான் அந்த கற்பழிப்பு குற்றவாளிலாம் இப்படி கற்பழித்து சித்துறான் அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதில்ல. இதே தான் நாங்களும் சொன்னோம். ஒரு தனி மனித தப்பை எப்போவுமே ஒரு அரசுக்கு எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? உன் வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான்னா அது எப்படி அரசாங்கத்துக்கு தெரியும்? கற்பழிச்சதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியும். அவனை தண்டனை என்ன கொடுக்கலாம்? அவனை தூக்கில் போடணுமா, ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா, இல்லை ஓட விட்டு என்ன பண்ணணுங்கிறது இது எல்லாமே அரசாங்கத்தை தனியாக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. கோர்ட்டு தான் முடிவு பண்ணுது. கோர்ட்டு இந்தியன் லா. அதை பற்றி குறைஞ்சபட்சம் தெரியலனா போய் தெரிஞ்சுக்கிங்க என்ன விஷயம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இந்த விர்ச்சுவல்லையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் வர புலம்புறாரு, 20 வருஷமாக அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது இருக்குது. உங்களை புலம்புறதுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடல. உங்களுடைய வேலை என்னன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். கோவிட் 2021 கோவிட் செகண்ட் வேவில் உலகமே ஸ்தம்பிச்சு கொத்தாக மக்கள் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இந்தியா முழுக்க அவ்வளோ மரணம், தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆட்சிக்கு வந்த திமுக ஆஸ்பத்திரி எல்லாத்தையுமே ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டுன்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துலையும் பேஷண்ட்ஸை எடுங்கன்னு சொல்லி, அதை அரசு பே பண்ணணுன்னு சொல்லி, காலேஜஸ் ஸ்கூல்ஸ்னு எல்லா இடத்துலையும் பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, சிலிண்டருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதை ஸ்டாக்ஸை ஸ்டேபிள் பண்ணி அத்தனை உயிர்களை காப்பாற்றுச்சு திமுக. போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சிச்சு. அதெல்லாம் தாண்டி 4000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுத்துச்சு. 2000 ஏன்னா அப்போ பொருளாதார வளர்ச்சி 7% தான். 4.5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. அப்போ கடன் இருக்குது, இவ்வளோ இப்படி இருக்குது அப்படின்னு புலம்புல. மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, வருமானம் இல்லை கோவிட்டால். அந்த நேரத்தில் மக்கள் பொருளாதார பணப்பழக்கம் இருந்தால் தான் அரசாங்கத்துக்கு காசு நிறையா வரும்னு சொல்லி இந்த வேலை தான் செஞ்சிச்சு. இது எல்லாமே ஒரு நிர்வாக திறமையால தான் செய்ய முடியும். அதெல்லாம் விட தாண்டி கோவிட்டில் எல்லா அதிகாரிகளும் பயந்து நடுங்கிட்டு இருந்த நேரத்தில் கோவிட் அந்த சேஃப்டி உடைய அணைஞ்சிக்கிட்டு முதலமைச்சர் கோவிட் அறைக்குள்ளே போய் அந்த பேஷண்ட்ஸை பார்த்து தைரியம் சொல்லிட்டு வந்தார். இது என்ன பெரிய விஷயமானா, அந்த நேரத்தில் கோவிட்டு பணக்காரன் ஏழனம் பொதுவாக எல்லாரையும் பல பேர் உயிர் போயிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்? அந்த அளவுக்கு வேகமாக பரவுச்சு. அப்படி ஒரு அச்சத்தில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சரே இறங்கி போய் வேலை பார்க்குறாருப்பா அப்படின்னு எண்ணத்தை அதிகாரிகளுக்கு கொடுத்து தைரியத்தை கொடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்கான தூண்டுதலை கொடுத்த ஒரு தலைவனை தான் இந்த மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. இந்த ஊழல் பண்ணுறாங்க, கமிஷனுங்கிறாங்க, இந்த மாதிரி கதெல்லாம் தள்ளி ஓரமாக வைங்க. ஒரு தலைவன்னா ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும், அதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த 5 வருஷத்தில் அவர் செஞ்ச திட்டங்கள், இது இல்லாமல் அடுத்தடுத்து முடிய போகிற எத்தனை திட்டங்கள் வரப்போதோ அதெல்லாம் வரதான் உங்களுக்கு தெரியும். திமுக என்ன ஆட்சி செஞ்சிச்சு, என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டை கொண்டு வந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு சினிமா பிரபலத்தில் இந்த பொய்களை நம்பி, இந்த கட்டுக்கதைகளை நம்பி, ரீல்ஸை நம்பி, ஒரு கற்பழிப்பு நடந்தால் திமுக, ஒரு கொலை நடந்தால் திமுக அப்படின்னு உங்கள் மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணி செஞ்சவங்க இன்றைக்கி ரோட்டில் போராட்டம் பண்ணுறீங்க. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது தனி மனித தவிர ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்கிற இன்றைக்கி பேசுகிற தாவக்காக்க அன்னைக்கு எங்கே போச்சு அறிவு? இதை மக்கள் தான் சிந்திக்கணும். இனிமேல் எக்காரந்து கொண்டும் யோசிக்காமல் உங்கள் பசங்க சொல்லுதுன்னா பசங்களுக்கு 4 அறை விட்டு எங்கள் வேலை எங்களுக்கு தெரியும், உன் வேலை என்ன படிக்கிற வேலை, அதை போய் பாரு, சினிமாலாம் பார்க்காது, அதனால தான் நீ பைத்தியம் பிடிச்சி எங்களையும் தேவையில்லாமல் நீ திசை திருப்புன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு 4 அறை விட்டு நீங்கள் போய் இப்போ ஓட்டை போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. பசங்க சொல்கிறாங்க ஓட்டு விளையாட்டு இல்லை. பசங்களுக்கு என்ன தெரியும்? சினிமாவில் டிவியில் பார்த்து டான்ஸ் ஆடுற ஒரு ஆளுக்காக ஓட்டு போடணும்னு சொன்னால் நீங்கள் போட்டுருவீங்களா? அந்த பசங்களோட படிப்பு என்ன, அந்த பசங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, அடுத்தடுத்த லெவலில் அந்த நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த அரசு என்ன செய்யும், என்ன திட்டம் வச்சுருக்கு? தங்க தர முடியுமா? பட்டுப்புடவை தர முடியுமா? 2000 ரூபா கொடுக்க முடியுமா? இவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுருக்காரு அரசியலில், இப்போ எப்படி இதை செய்வார் அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் ஓட்டு போட்டோம்ல, அதனுடைய பாதிப்பு தான் இப்போ நம்ம படுற கஷ்டம். இப்போ அது இல்லாமல் இந்த அந்த அலங்கோலத்துலத்தையும் மறைக்கிறதுக்கு
புதுசாக சாதனைகளை மட்டும் பெருசாக எல்லாம் பிரபலம் பண்ணுங்கள், விளம்பரம் பண்ணுங்கள், விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும். அதுதான் சிக்கன் அடிச்சு ஓட்டுற வேலை. இந்த அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா உடனே கால் பண்ணுங்கள், 1 லட்ச ரூபா பொய். இதெல்லாம் உருட்டு. இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் ரொம்ப நம்பாத்தாங்கன்னா ஆமாம் இப்பெல்லாம் அறிவிச்சிட்டார், எந்த அரசாங்கம் வெளியிடலை, இதெல்லாம் பொய். இந்த மாதிரி நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஏமாறாமல் இருங்க. இனிமேலும் மக்கள் சிந்திக்காமல் வாக்களிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய பாடமாக நினச்சிக்கணும். வணக்கம்.